வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே உங்கள் செல்ல பிள்ளை இந்த கருத்துக்களை வழங்குவார்கள். உள்ளாட்சியில நம்ம கிராம பகுதியில பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம உள்ளாட்சியில எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து நிரூபிச்சு காட்டிடணும். அந்த மாதிரி எல்லாரும் ஒத்துழைப்போட்டே இருப்பாரு. வெற்றி பண்ட் இருக்கு, என்ன கொண்டு வரணும், நம்ம கொண்டு வர பண்டவே கொண்டு வர மாட்டாங்க. புதுசா வந்திருக்க அமைச்சர் காலம் அமைச்சராக இருந்து ஏராளமான திட்டங்களை இருக்கா? ஒண்ணுதான் அதெல்லாம் கிடையாது. ஒண்ணுதான். ஆமா, அந்த பிள்ளை அப்பதான் சொல்லுமா, ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் இருக்காப்பா. ஏங்க முண்டாம வாங்கம்மா, எல்லாத்துக்கும் இருக்கு. எதுக்கு தள்ளுமுள்ளு பண்றீங்க? ஏன்னா சினிமா டிக்கெட்டா ஒண்ணும் இல்லம்மா. ஏமா வாங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு சேரு போட்டு உட்கார வச்சு உங்களுக்கு ஒண்ணுதான்க்கா. ஏன்னா ஒண்ணுதான் போங்க, ஒண்ணுதான் போங்க. வாங்க, ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான். சின்ன பிள்ளையா வரக்கூடாது. வாங்க 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 வாங்கப்பா. வாங்கக்கா வாங்க. மெதுவா வாங்க. எல்லாரும் இல்லாம வாங்கம்மா. உங்க ஊருக்காரு வெற்றி பக்கத்தில் நிற்கிறாரு. எதுக்கு இப்படி தள்ளுறீங்க? போங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கொடிமங்கலத்தில் வாழ்கின்ற அன்பான சொந்தங்களே, என் உயிரின் மேலான தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய குடும்பத்தார் சார்பிலும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்து, நம்முடைய மனித புனித கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 109வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டும், இதே நம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு தயாரித்து ஒரு 4-5 மணி நேரம் அதே சூட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வாங்கி உங்களுக்கு உபயோகமானதாக வாங்கி கொடுக்க வேண்டிய அடிப்படையில் கொடுத்திருக்கிறோம். நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கிறோம். பயன்படுத்திக்கிறீங்களா? நீங்க எப்பவுமே பயன்படுத்திக்கிறீங்க. பொதுவாகவே எப்பொழுதுமே நான் இந்த பகுதிக்கு வந்தால் எனக்கு ரொம்ப என்னுடைய வீட்டுக்கு வந்த மாதிரி, என்னுடைய உறவு மக்களை பார்க்க வந்த மாதிரி, உங்களில் ஒருவராகத்தான் நான் இருக்கிறேன். இந்த கொடிமங்கலம் பகுதிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக இந்த பள்ளிக்கூடம், அங்கன்வாடி மையம், நம்ம ஆழ்குழாய் கிணறு அமைப்பது, பேர் பிளாக் சாலை அமைப்பது, எத்தனையோ திட்டங்களை என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் அரசாங்கம் வழங்குகின்ற அத்தனை திட்டங்களையும் கூடுதலாக நம்முடைய பகுதிக்கு விவசாய நிலங்களுக்கெல்லாம் தங்கு தடையின்றி குவியும் விவசாய நிலங்களுக்கு விவசாயத்துக்கு பயன்பட நம்முடைய வையாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்து நம் பகுதி மக்களுக்கு நிலத்தடி நீர் கூடுவதற்கும் இந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலையெல்லாம் உயர்த்துவதற்கும் பாடுபட்டிருக்கிறேன். 25 கோடி ரூபாயை கட்டி இன்றைக்கு நம்முடைய துவரிமான், மேலமாத்தூர், மாடக்குளம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீலூர் கால்வா வரைக்கும் இந்த தடுப்பணை கட்டணங்கள் அடிப்படையில் தான் இன்றைக்கு தங்குதடையின்றி குடிநீர் கிடைக்கிறது, விவசாயத்திற்கு பயன்பாட்டு கிடைக்கிறது.
தொலைநோக்கு பார்வையோடு செய்திருக்கிறேன். அதே மாதிரி குடிமங்கலத்தில் இருக்கிற விவசாயிகள் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தடுப்பணை நம்ம காமாட்சிபுரம் அருகாமையிலே கட்டி அந்த நீரை நம்முடைய பகுதிக்கு கம்மாயிலுக்கெல்லாம் தண்ணீர் செல்கிற அளவுக்கு விவசாயிகளின் நிலங்களுக்கு செல்கிற அளவுக்கு செய்திருக்கிறேன் என்பதையும், அதுவும் 25 லட்சம் ரூபாய் செலவில் செய்திருக்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம். அம்மா அவர்கள் 10 ஆண்டுகள் இருந்தார்கள் ஆட்சியில், 16 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்க ஆட்சியில தான் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க, மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க, இருசக்கர வாகனம் கொடுத்தாங்க, பெண்கள்லாம் படிக்கணும் என்பதற்காக சைக்கிள் கொடுத்தாங்க, பாடப்புத்தகம் இலவசமாக கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க, லேப்டாப் மாணவர்கள் தான் படிக்கணுன்றதுக்காக தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா இல்லையாம்மா? கொடுத்தாங்க. விலையில்லா அரிசி கொடுத்தாங்க. அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் விலையில்லா அரிசி. விலையில்லா மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க. அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் தான் கொடுத்தாங்க. இவங்கள மாதிரி தகுதி பார்த்து அல்ல, தகுதி பார்த்து கொடுக்கறோம்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 27 மாசம் கொடுக்காம 28வது மாசம் தான் அது நாங்கெல்லாம் போராட்டம் பண்ண அடிப்படையில் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தின் அடிப்படையில் 1,16 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. மற்றவங்கள தகுதி இல்லைன்ட்டாங்க. ஆனா தேர்தல் அறிக்கையில தகுதி பார்த்து தான் கொடுப்போம்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர். அனைவருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. கேஸ் மணி 500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. 500 ரூபாய் கொடுத்தாங்களா? 500 ரூபாய் கொடுத்தோம். முதல்ல என்ன சொன்னாங்க? 100 ரூபாய் தருவோம்னாங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம்னாங்க. மாணவ செல்வங்களுடைய கல்வி கட்டணத்தை ரத்து பண்ணுவோம்னாங்க. நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவோம்னாங்க. எதையும் இந்த ஆட்சியில் செய்யல. ஏற்றாத மின் கட்டணத்துக்கு ஏற்றியதாக போராட்டம் பண்ணது திமுக. இன்னைக்கு 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி நம் வீட்டில் மிகப்பெரிய பளுவை உருவாக்கி இருக்கிறது திமுக. உண்மையா இல்லையா? வீட்டு வரியை போட்டிருக்காங்க. நம்ம வீட்டு வரியை நம்ம 10 வருஷமா நம்ம வீட்டு வரியை உயர்த்தல. இவங்க வீட்டு வரியை உயர்த்தி, குடிநீருக்கு வரியை உயர்த்தி, குப்பைக்கும் வரி போட்டு, பால் விலையும் உயர்த்தி, அத்தனையும் இந்த ஆட்சியில விலையேற்றம். 1000 ரூபாய் ஒரு பக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் கூடுதல் செலவாகும். செலவாகுதா இல்லையா? செலவாகும். குறைஞ்சது 6,000, 7,000, 8,000, 10,000 வரும். அது 10 பேர் இருந்தாங்கன்னா, 6 பேர் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு செலவு அதிகமாகும். அனைத்து சமையல் பொருட்களும் விலையேற்றம். நம்ம காலத்துல சமையல் பொருட்கள்லாம் விலை ஏறக்கூடாது என்பதற்காக அம்மா அவர்கள் 100 கோடி ரூபாய் கொடுத்து, என்னிடத்துல நான் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர், அந்த விலையேற்றத்தை தடுத்தோம். செயற்கையா விலை ஏறக்கூடாது என்பதற்காக தடுத்தோம். அப்படியெல்லாம் செஞ்சோம். ஆனா இவங்க 5 ஆண்டுகள்ல விடியல் தருவோம்னு சொல்லிட்டு விடிய ஆட்சி கொடுத்து கொண்டிருக்க இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். புதுசாக தேர்தல் வந்த உடனே திட்டங்களை அறிவிக்கிறார்கள். அதெல்லாம் செயல்படுத்த முடியாது. பட்டா கொடுக்கிறவங்க ஏமாற்றுகிறார்கள். உங்களுக்கு உள்ள உண்மையிலே தெரியும், இந்த ரோடு 80 அடி ரோடாக மாற வேண்டியது. நான் தான் கடந்த ஆட்சியில் நான் அமைச்சராக இருக்கும்போது அப்படி மாறிவிட்டால் இந்த பிள்ளையார் கோயில் அங்கே இருக்கிற வீடுகள்லாம் முன்னால் இருக்க வீடுகள், அந்த பக்கம் இருக்கிற குடிசை பகுதி, நம்ம ஆதி திராவிட மக்கள் வாழ்கிற, அந்த பழங்குடி மக்கள் வாழ்கிற, பட்டியலின மக்கள் வாழ்கிற பகுதியில் நான் இடிக்கப்படும் என்பதற்காக நான் அதை தடுத்து விட்டேன். அதை தடுத்து நிறுத்தியவன் நான், அமைச்சராக இருந்தேன். இப்பொழுது கூட அதை இடிக்கணும் என்று சொல்லும் பொழுது நான் தான் உடனடியாக தலையிட்டு என்னிடத்திலே வந்தார்கள். வந்தவுடன் அதை தலையிட்டு நிறுத்த வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நீங்க பட்டா கொடுக்கணும், பட்டா கொடுத்துருக்கு சார், ஆனால் இடிக்க வேண்டும் சொன்னாங்க. ஏங்க பட்டா கொடுத்ததுக்கு சரி, எங்க கொடுத்துருக்கீங்க? நாகமலையில இந்த மலை அடிவாரத்தில் கொடுத்துருக்காங்க. பூரா முள்ளும் புதருமா இருக்கு. இடம் எங்க இருக்குன்னு கேட்டா இதுதான் ஒரு இடம். எந்த இடம்னா சரியில்லை, சர்வே நம்பர் இல்லை, முள் புதருக்குள்ள கொடுத்து இது என்ன சார், எப்படி போய் வாழ முடியும்? இந்த மக்கள் இங்க இருந்தவங்களை ஏதாச்சும் வசதி செய்து கொடுத்து நீங்க மாத்தினீங்கன்னா பரவாயில்ல.
சாதாரண ஏழை எளிய மக்களை போய் இப்படி துன்புறுத்துறீங்களே அப்படின்னு சொல்லித்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லி, இல்லைன்னா நானே ரோடு மறியல் பண்ணுவேன், ரோடு மறியல் பண்ணி இந்த மக்களுக்காக போராட்டத்தில் நான் தொடர்ந்து ஈடுபடுவேன் என்று சொன்ன அடிப்படையில் அதை நிறுத்தினார். இன்னைக்கும் அவர்கள் தற்சமயமாக நிறுத்திருக்காங்க. அவர்கள் மீண்டும் தவறி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணாம விட மாட்டாங்க. பட்டா என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும். எது எடுத்தாலும் இந்த ஆட்சியில ஏமாற்றம் தான், நடிப்பு தான். எனவே அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, நம் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் அம்மா காலத்துல என்னென்ன திட்டங்கள் தொடர்ந்ததோ அத்தனை திட்டங்களையும் தொடர்ந்து நடத்தினார். தாலிக்கு 1 பவுன் தங்கம் இலவசமாக கொடுத்தது அதிமுக ஆட்சி. இன்னைக்கு 1,10,000 ரூபாய் ஒரு பவுன். மடிக்கணினியை நிறுத்திட்டாங்க. அண்ணன் மினி கிளினிக்கு கொண்டாந்து இங்க எல்லாம் நம்ம திறந்தோம். அந்த மினி கிளினிக்கும் திறந்தோம், மூடிட்டாங்க. இந்த ஆட்சியில நம்ம கொண்டு வந்த அம்மா உணவகம், இந்த லேப்டாப் திட்டம், தாலிக்கு தங்கம் எதுவுமே நிறைவேற்றல. எல்லாத்தையும் மூடுவிழா கண்டுட்டாங்க. எனவே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். விலைவாசி ஏற்ற வேண்டும், ஏறி இருக்கு. அதை காட்டிலும் முக்கியமானது நம்ம அடுத்த தலைமுறை, நம்ம பிள்ளைகளுடைய கல்வி தரம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு போதை கலாச்சாரம் விதவிதமான போதையில் விற்கிறது. இன்னைக்கு காலையில பிள்ளையை அனுப்பிச்சு விட்டோம்னா கல்லூரிக்கோ வேற உயர் பள்ளிகளுக்கும் அனுப்பிச்சு விட்டா மாலை வர்ற வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டி கொண்டிருக்க வேண்டும். என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை. இன்னைக்கு இருக்கிற போதை கிறுக்கு போதை என்று சொல்கிறார்கள். அந்த போதையை சாப்பிட்டா 5 மணி நேரத்தில் அவன் கிறுக்கனாக மாறி விடுகிறான். அவன் என்ன செய்யறான்னே தெரியல. 5 வயசு பாப்பா முதல் 80 வயசு 85 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு கற்பழிக்கப்படுகிறார். இந்த ஆட்சி ஒழியப்பட வேண்டும். இந்த ஆட்சி தடுக்கப்பட வேண்டும். இந்த போதை கலாச்சாரம் முடுக்கப்பட வேண்டும். மீண்டும் தமிழகம் அமைதி பூங்காக வர வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்தில் கேட்டு, உங்களுக்கெல்லாம் நீங்க அடுத்த ஆட்சியில் 2000 ரூபாய் கொடுக்க போறாரு நம்ம முதல்வர். 2000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் மாதம் 2000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம அத்தனை பேருக்கும் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலையில்லா ஸ்கூட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படுது. இதுவரைக்கும் ஒரு அமைப்பாளர் இருப்ப ஒரு செக்ரட்டரி மூலமா தான் நம்ம பணம் வாங்கிட்டு இருக்கோம். இனிமேல் உங்க வங்கி கணக்கிலே வந்துடும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உங்க வங்கி கணக்கிலே பணத்தை போட்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு 100 நாட்களை 125 நாளாக உயர்த்தியவர் நம்முடைய எடப்பாடியார் என்பதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஆட்சி செய்யல, ஆனா எடப்பாடியார் மூடிச்சீட்டம் பேசி இன்னைக்கு தமிழகத்தில் விவசாயிகள், இந்த கூலி வேலை பார்க்கிறவர்களுக்கு, கிராமப்புற பொருளாதாரத்திற்கு இதுதான் இன்னைக்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே நீங்கள் அதை கூடுதலாக வழங்க வேண்டும் கேட்டது 125 நாட்களாக உயர்த்தி இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவன் 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அன்பான தாய்மார்களே, நம்ம காலத்துல ஆடு மாடு எல்லாம் கொடுத்தோம், பஸ் எல்லாம் கொடுத்தோம், எல்லாருக்கும் பசுமை வீடு கொடுத்தோமா இல்லையா? பசுமை வீடு கொடுத்தோம். கேட்கிற அந்த சம்பந்தப்பட்டவங்க கோழியில இலவசமாக கொடுத்தோம். இந்த ஆட்சியில் அதையெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆக இந்த நம்முடைய ஆட்சி தொடர வேண்டும். நமக்கானவர், நம்மில் ஒருவர், விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர், சாதாரண நிலையில் இருந்தவர். கொரோனா காலத்தில் 2500 ரூபாய் கொடுத்தார். அதே நேரத்தில் 2000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? கொரோனா காலத்தில் 11 மாதம் விலையில் அரிசி பொருட்கள், சமையல் பொருள்லாம் கொடுத்தார். அப்படிப்பட்டவர் முதலமைச்சராக வரணும் என்று கேட்டு நீங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கணும். நானும் உங்களுக்காக பாடுபட்டிருக்கேன். என்னை சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக அறிவித்தால் என்னையும் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எடப்பாடியார் தேர்ந்தெடுத்து நீங்க அதே தொகுதியில் நில்லுங்கன்னா எனக்கு நீங்க வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடிக்க இனிமேல் வருவேன். இருந்தாலும் இப்ப சொல்றது முதல்ல கட்டுன்னு சொல்லிக்கணும்ல, சொல்லணும்னா இல்லையா? சொல்லணுமா சொல்லணுமா? சொல்லணும்.
ஏன்னா அன்னைக்கு வந்தான் செல்லூர் ராஜு அவன் மட்டும் பேசிட்டு போயிட்டான், ஏதோ பேசினான்னு சொல்லுவோம். எனவே அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை என் அருமை தம்பி வெற்றிவேல் அருமையான செயல்திறமிக்க இளைஞர், ஜோரா கைதடலாம். இந்த மாதிரி இளைஞர்கள் அதிமுக இருக்கிறதுனால தான், அப்பப்போ வர்றதுனால தான் 54 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக இருக்கு. இது புரட்சி தலைவர் இயக்கம். இது போன்ற இயக்கங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க நிறைய இளைஞர் பாசறை, நம்ம விநாயகமூர்த்தி தலைமையில நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க, இளைஞர் பாசறை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. இங்க மூத்தவங்க எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, இளைஞர்கள்லாம் உங்களுக்கு தோள் கொடுங்க என்று கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்க அருமை தம்பி வெற்றி அவர்களுக்கும்